இந்தியோ எந்த மொழியா இருக்கட்டும், எந்த மொழியை படிப்பதற்கும் தமிழர்களோ திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ எதிரி கிடையாது. ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இருக்கதானே செய்யுது. இன்னும் ஜாப்பனீஸ் படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, உலகளாவிய மொழி பயிலக்கூடியவங்க இருக்கிறாங்க. நீங்க எந்த மொழியை படிப்பதிலும் எங்களுக்கு சிக்கல் கிடையாது. எங்கள் மொழியை அழித்து இன்னொரு மொழியை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை. எதன் அடிப்படையில் அழிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில் அவங்க அழிக்கலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதிக்கு ஒதுக்குறாங்க, தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாடு எவ்வளவு வரி கட்டுது, இல்ல சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க எவ்வளவு வரி கட்டுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பேசுகிற சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியும் ஏறத்தாழ உலகம் முழுவதும் ஆளுகிற தமிழர்கள் பேசுகிற தமிழுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியும் எவ்வளவா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஹிந்தி, அதுதான் நான் சொல்றேன். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அட்டவணை மொழிகளிலும் நாடாளுமன்றத்தில் பேச முடியுங்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுக.